ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜிமெயில் ஐடியை எப்படி ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எப்படி இமெயில் ஐடியை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இதில் வந்து 2 விதமாக வந்து டெலீட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது. ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கோமோ அதோட ப்ரொஃபைல் வந்து மேலே சைடில் நான் காமிக்கிறேன். சைடில் அந்த மேலே இருக்குது லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் ஒரு லோகோ இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி எந்த ஜிமெயில் ஐடி உங்களுக்கு டெலீட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ், நான் உங்களுக்கு இது எல்லாமே ஸ்க்ரீனில் சைடில் காமிக்கிறேன். அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடி எத்தனை ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை நம்ம இப்போ வந்து அது வரிசையாக ஷோ ஆகுது பாருங்கள். இதில் வந்துட்டு அதில் உங்களுக்கு எந்த மெயில் ஐடியை டெலீட் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தால் இருக்குது பாருங்கள், ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா, அதை ரிமூவ் அதிலே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரிமூவ்ன்றத வந்து இதில் நிறையா இருக்குது. ரிமூவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், ரிமூவிங் திஸ் அக்கௌண்ட் வில் டெலீட் ஆல் ஆஃப் இட் மெசேஜ் காண்டாக்ட் அண்ட் அதர் டேட்டா ஃப்ரம் த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஓப்பன் ஆகுது. அதில் கீழே இருக்குது பாருங்கள், ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிரும். அதாவது நீங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து சொல்கிறேன், அந்த ஜிமெயில் ஐடி வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ அந்த இதில் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு திரும்ப நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கவே இருக்காது. இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் திரும்பியும் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ப்ரொஃபைல் கீழே ஒரு பேஜ் இருக்குது, ஒரு இது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போகும். ஒரு நிமிஷம். ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபோ, அதுக்கப்புறம் வந்து டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு டேட்டா அண்ட் ப்ரைவசியில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதாக இருக்குது பாருங்கள், டெலீட் அண்ட் கூகுள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இது இருக்கா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே நம்மளோட ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேட்கும், அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் பேட்டர்ன் போட்டிருந்தா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருப்பீங்களா, ஹோம் ஸ்க்ரீனில் போட்டிருப்பீங்களா, அதை கேட்கும், அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. டெலீட் அண்ட் கூகுள் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இந்த வந்துருச்சா. இதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அந்த யூடியூப் சேனலை டெலிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜிமெயில் டெலிட் பண்ணுறது அப்படின்னு இந்த 2 காலம் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம யூடியூப் சேனலை டெலிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு கைண்ட் மை சேனல் அப்படின்றது, அது அதுக்கப்புறம் கீழே ஐ வாண்ட் டு பெர்மனன்ட்லி டெலிட் மை காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டிக் பாக்ஸ் இந்த இருக்கு பாருங்கள், 2 நான் சைடில் காமிக்கிறேன். 2 டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணி டெலிட் மை காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலீட் ஆகிடும். இது வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் ஜிமெயில் ஐடியை ரொம்ப ஈஸியாக நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். புரியலைன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட நல்ல வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். டாடா, பை பை.